நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய தலைப்பு என்டிஏ என்று அழைக்கப்படுகிற தேசிய முன்னணியினுடைய அந்த கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. அதில் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு டிசென்ட்டான ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக ஒரு 48 மணி நேரமாக செய்தி வந்தது. அது முடிவிடவில்லை என்ற ஒரு எல்லையை தாண்டி பிரதமருடைய பேச்சு இன்றைக்கு நாங்கள் விவாதிக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். பிரதமருடைய பேச்சில் மிக முக்கியமாக என்டிஏ என்பதற்காக அவர் வளர்ச்சி டெவலப்மெண்ட் அது போன்று பல விவகாரங்களை விளக்கமாக அவர் அளிக்கின்றார். வளர்ச்சி அரசியல் மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்கிற பிரதமர் நரேந்திர மோடி, இந்த கூட்டணிக்கு இது ஒரு சிறந்த பந்தம் இருக்கிறது. இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, அதற்கு முன்பு நாங்கள் உருவாக்கிய ஒரு கூட்டணி. தேசத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அடல் பிஹாரி வாஜ்பேயி மற்றும் ஏற்கனவே பாலா சாஹிப் அதாவது பால் தாக்கரே போன்றவர்களெல்லாம் இது போன்ற கடந்த காலங்களில் தேசிய முன்னணி உருவாக்குவதற்கு கடும் பாடுபட்டதை குறிப்பிட்ட பிரதம மந்திரி மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு முன்னால் அனைத்து மதங்களும் ஒன்றே என்று ஒரு முக்கியமான ஆழமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு முத்தாய்ப்பாக இந்த விவாதத்திலே நான் முன்னெடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்தியா கூட்டணியை உடைய ஆரம்பித்திருக்கிறது என்றெல்லாம் பேசிய திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி, நாயுடுவும் நிதிஷும் ஒரு சிறந்த நிர்வாகிகள். அவர்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இந்த நாட்டிற்கு முதன்மையாக சிறப்புகளை சேர்த்திருக்கிறார்கள் என்று பாரிய அழுத்தத்தினூட முகமுகமாக சக கூட்டாளிகளையும் கூட இந்திய பிரதமர் பெருமைப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம். இந்த பேச்சினூட கருப்பொருளாக நாம் எடுத்து செல்வதைய தலைப்பு என்ன தெரியுமா? அரசை நடத்த பெரும்பான்மையை விட கருத்தொற்றுமை மிக முக்கியம் என்கின்றார் பிரதமர். இது ஒரு வியூகமா அல்லது சமரசமா? மிதப்பில் பிரதமர் பேசுவார் என்றெல்லாம் கடந்த காலங்களில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை தாண்டி அவருடைய சொல்லாடல், அவருடைய எதிரொலிப்பு, குரல் உயர்த்துதல் சற்று தாமதித்திருக்கிறதா, சற்று குறைந்திருக்கிறதா, இடத்திற்கேற்றவாறு நாங்கள் சக நிலைகளை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை பிரதமரிடத்தில் இருக்கிறதா? தேசமே முதன்மையானது, வழக்கம் போலான குதல். ஆனால் அரசியலமைப்புக்கு முன்னால் மதங்கள் அனைத்தும் சமமாகின்ற இவரின் மீது கடந்த காலங்களில், கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில் மதத்துவேஷியாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. மதத்துவேஷம் எப்போதும் எங்களிடத்தில் இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய அப்பீஸ்மெண்ட் பாலிசி நான் விவாதித்தேன். அரசியல் அமைப்புக்கு முன்னால் அனைவரும் சமம். பேசுவோம் வாருங்கள். எம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தோழர் ரங்கராஜ் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஐயா வாருங்கள். எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், பொது ஊடக ஆர்வலர் ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய இணைகிறார் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகானந்தம். பாரதிய ஜனதாவினுடைய சார்பில் திரு செல்வம் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து இணைகின்றார். திரு செல்வம், நான் பேசுகிற கேட்குது ஐயா? வணக்கம். திரு செல்வம், பாரதிய ஜனதாவினுடைய முதன்மை உங்கள் தலைவர் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவருடைய குரல் சற்று மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு சமரச போக்கா, இயலாமையின் வெளிப்பாடா? இல்லை கடந்த முறை பேசினது வேறையா, இப்பொழுது அவர் பேசுவது யதார்த்தம். எப்படி பார்க்கிறீங்க திரு செல்வம்? அதானே, என்றைக்குமே அவர் ஜனநாயகத்தினுடைய மாண்பை மீறி பேசியது இல்லை. சரி. ஆனா அவரை ஒரு சர்வாதிகாரியாக, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகாரியாக சித்தரிக்க முயன்றார்கள் எதிர்க்கட்சிகள். சரி. சர்வாதிகாரியாக, ஒரு அனுசரணை இல்லாத, அதாவது மற்றவர்களை மதிக்காத மனப்பான்மை உள்ளவராக சித்தரிப்பதற்கான முயற்சியிலே அதில் குறிப்பா இந்தியா கூட்டணி மிக கடுமையாக அவரை ஒரு அதிகார ஆணவம் பிடித்த மனப்பான்மை உள்ளவராக சித்தரிக்க முயன்றார்கள். அதிலே தோற்று இருக்கிறார்கள். அதுல
நீங்கள் ஒரு மூத்த நெறியாளர், நீண்ட அனுபவம் உள்ளவர், உங்களுக்கு தெரியாது இல்ல. இன்னைக்கு இந்தியா கூட்டணி அவங்க எல்லாம் சேர்ந்து 22 கட்சிகள் சேர்ந்து கூட 234 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 242 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. பாரதிய ஜனதா கூட்டணி 296 இடங்கள்ல, அதாவது மேஜிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய 272 தாண்டி 296 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. அப்ப இவங்க இந்த அதாவது இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்த வெற்றி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஒன்று. மரியாதைக்குரிய நீங்க குறிப்பிட்டதை அழகாக குறிப்பிட்டீர்கள். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் பண்டிதர் நேருவிற்கு பிறகு 3வது முறை இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக 3வது முறை தொடர்ந்து 3வது முறை பதவியேற்க போகிறார்கள் நாளை மறுநாள். அதனால இதுல நீங்க அவருக்கு இதற்கு முன்னால் அவரிடத்திலே ஜனநாயக விரோத போக்கு இருந்ததை போல இப்பொழுது அவர் குரலை கொஞ்சம் பெரும்பான்மைக்கு கொஞ்சம் குறைவான இடங்கள் இருப்பதால் குரலை குறைத்திருப்பதாக இப்படி நாம் கருத வேண்டியதில்லை. எப்பொழுதுமே அவர் ஜனநாயகத்தினுடைய மாண்பை மதித்தவர். நீங்களே குறிப்பிட்டதை போல இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லோரும் இணைந்த, எல்லோரையும் உள்ளடக்கிய ஜனநாயகத்தை அவர் என்றைக்கும் மதித்து நடந்திருக்கிறார். அவர் மீறியதில்லை. இன்னொன்னு, இப்போ நீங்க கூட்டணியில 32 இடங்கள் கம்மியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி கம்மியா இருக்குங்கிறத நாங்க மறுக்கல. அதே நேரத்துல மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நீண்ட அனுபவம், நீங்கள் குறிப்பிட்டதை போலவே நீண்ட அனுபவம், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள். அதில் குறிப்பாக திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் 1998-99 காலங்களில் சரி, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கன்வீனரா, அதாவது அதை ஒருங்கிணைக்கிற கன்வீனரா கூட அவர் இருந்திருக்காரு. அவரே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் இருந்தாங்க உள்ளவர். அதே போல நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயன்று அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாமல் அவர்கள் எல்லாம் வெவ்வேறு திசைகளிலே வேறுபட்ட மனப்பான்மை உள்ளவர்கள், வேறுபட்ட கொள்கை உள்ளவர்கள் என்கிற காரணத்தால் அவருடைய எடுத்துக்கொண்ட முயற்சி தோற்று போய், கடந்த காலத்துல நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும். நிதிஷ்குமார கூட ரொம்ப அரசியல் விமர்சகர்கள் 1-2 பேரு பட்டிக்குமார் கூட விமர்சனம் பண்ணாங்க, தரம் குறைந்த விமர்சனம் அதை பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டா யதார்த்தத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். 240க்கு மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே, அதுவும் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களால் மட்டுமே ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எப்படி நகர்த்தி செல்வார்கள் கூட்டணி ஆட்சியை என்று சொன்னால், ஜனநாயகத்தை எந்த நிலையிலும் ஜனநாயக மரபுகளை மீறியதில்லை. ஜனநாயக கட்டமைப்பை என்றைக்கு பாரதிய ஜனதாவும், அது குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்களும் மீறியது இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் நாங்கள் அக்கறை எடுத்து, இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட தோல்வி, மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட பின்னடைவு, இதை நாங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு மதிக்க தகுந்த வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அனுமதிங்க. அதாவது இப்ப திரு செல்வம், அண்ணாமலையை பத்தி நீங்க சொல்றீங்க, உங்க கட்சிக்குள்ளே அண்ணாமலைக்கு எதிராக பேச்சுக்கள், திரு கல்யாணராமன் போன்றவர்கள்லாம் வார் ரூம்னு வச்சு அண்ணாமலை கட்சி சீரழிக்கிறாருங்கிற குரல்கள் பத்திரிகையில சற்று முன்னர் வந்திருக்கிறது. அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் குரல்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறத. இப்போ அண்ணாமலை பொய் சொல்கிறார், தவறுதலாக மக்களை வழிநடத்துகிறார், அவர் வெற்றி பெற்றதே சிபி ராதாகிருஷ்ணனை விட 0.4% குறைவு, அப்படியெல்லாம் உங்களுடைய கட்சியிலிருந்து தான் இன்றைக்கு குரல் எழுப்பியிருக்கிறது. திரு சூர்யா என்ன சொல்கிறார், இதெல்லாம் நீங்க வெளியே பேசாதீங்க, நம்ம உள்ள பேசுவோங்கிற. சொல்லுங்க சார். அதாவது அரசியல் இயக்கங்கள்ல, எல்லா அரசியல் இயக்கங்கள்லயுமே இருவேறு கருத்துக்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. அது பண்டித நேரு காலத்திலே பண்டித நேருவுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் வேறுபட்ட கருத்து இருந்திருக்கிறது.
ஒரு கட்டத்துல இந்திரா காந்தி அம்மையாருக்கும் தலைவர் காமராஜர், நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்கள் இடத்துல வேறுபட்ட கருத்து இருந்திருக்கிறது. சரி, அப்ப பரவாயில்ல. சரி, இல்லை, இப்போ திரு செல்வம், நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நான் மனசில் எடுத்திருக்கேன். தமிழகத்தில் உங்களுடைய கட்சி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெற்றதையும் கூட நீங்கள் இப்போ SV சேகரெல்லாம் கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறார். பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிற என்ற தகவலும் கூட நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது கட்சிக்குள்ள உங்க பிஜேபி இந்த 11% இவ்வளவு குழப்பம் இருக்கு. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கலாச்சாரம். இதுகாரம் நாம் பிஜேபியில் இப்படி ஒரு கலாச்சாரத்தை கண்டதில்லை. திரு செல்வம், நாம் இதுகாரம் பிஜேபியில் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை காணவில்லை. இது எமக்கு புதிதாக தெரிகின்றது. ஆகவே மத்தியிலே அங்கே பலம் சற்று குறைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதால் இவர்கள் துள்ளுகிறார்கள் என்ன தோன்றுகிறது. இணைப்பில் இருங்க, நம்ம பேசுவோம். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, சர்வதேச நாளிதழ்களில் பல கருத்துக்கள் வெளியாகிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், அது மட்டும் இல்லாமல் டைம் நாளிதழ், அல் ஜசீரா, நிறைய கருத்தை நம்ம சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க வைத்திருக்கக்கூடிய கருத்து, இந்திய வாக்காளர்கள் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். இரண்டாவது, முஸ்லிம்களுக்கான எதிர்ப்பு அது முனை மழுங்கி போயிருக்கிறது. ராமர் கோயில் விவகாரம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மோடி இனி மனோ இச்சையின் அடிப்படையில் நிர்வாகத்தையும் சட்டத்திட்டங்களையும், வாஷிங்டன் போஸ்ட் தெளிவாக சொல்லுது, நியூயார்க், இனி அவருடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இந்தியாவை வழிநடத்த முடியாது அப்படிங்கிற கருத்தை வைத்திருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விவகாரம் சொல்லியிருக்கிறாங்க, பொய்யான கருத்து கணிப்புகள் பொய்ப்பித்திருக்கிறது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது. இது கடைசியாக சொல்கிறாங்க, இந்த கருத்து கணிப்புகள் பொய்யாச்சு சொல்கிறது வாஷிங்டன் போஸ்ட் தேவையில்லை, அது நமக்கே தெரியும். அவங்க அந்த தலைப்பு எல்லாமே போட்டாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. சர்வதேச ஊடகங்கள் எப்போதுமே இந்திய அரசுக்கு ஆதரவாக எழுதியதில்லை. எந்த ஆட்சி இருந்தாலும் காங்கிரஸே வந்தால் கூட அப்படி தான் இருப்பாங்க. நியூயார்க் டைம்ஸ் விட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நியூயார்க் டைம்ஸ் ஒரு வரி விடாமல் படிக்கிறேன் நான். ஸோ எனக்கு தெரியும் நியூயார்க் டைம்ஸ் எப்படி எழுதும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவங்க எழுதுறதை தாண்டி நிலைமை எப்படி? இல்லை, நிலைமை அப்படி இல்லை. என்னென்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், தேர்தல் களம் என்பது வேறு, அரசுங்கிறது வேறு. இது அவர்களுக்கே தெரியும். அமெரிக்காவிலேயும் இங்கிலாந்துலேயும் இருக்கிறவர்களுக்கு மிக நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும், அவை ஜனநாயக நாடுகள். ஆனால் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் கடந்த சில ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன், விற்பனைக்கு என்ன வேண்டுமோ அதை தான் எழுதுவார்கள். அது வேறு அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை தர முடியாது. இல்லை, பிபிசியும் கூட பிபிசியும் அப்படி தான் இருக்கு. காலத்தில் மோடிக்கு எதிராகவே எழுதியதை பார்த்து அப்படி தான் எழுதுவாங்க சார். அவங்களுக்கு வணிகம் தான் முக்கியம். அது நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும், வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கட்டும், பிபிசி மட்டும் என்ன மகாத்மா காந்தி சத்தியம் வாங்கிட்டு ஆரம்பிச்சாங்க பிபிசி, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. அவங்களுக்கு இதுவே தானே, எல்லாருக்கும் வணிகம் தான். அப்போ இந்தியாவில் எப்படி நாளிதழ்கள், அதாவது ஊடக சுதந்திரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு மோடி கோடி மீடியான்னு சொன்னாங்களோ அப்படிதான் சர்வதேச மீடியா, சர்வதேச ஊடகம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன், நான் திரும்ப ஐயா, பலஸ்தீனத்தில் குண்டு போட்டு மக்கள் சாகுகிறார்கள், அதை பத்தி விவகாரமே இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய நியாயத்தை மட்டும் தான் எழுதுகிறார்கள். அதுதான் சொல்றேன், சர்வதேச ஊடகம் அப்படி தான் இருக்கும். நான் திரும்ப சொல்லிடுறேன். திரும்ப ஒரு விஷயம் இப்போ சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா இல்லாமல் எதிர்க்கட்சி கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்ட்டும் மற்ற சர்வதேச ஊடகங்களும் இப்போது என்ன சொல்கின்றனோ அதே தான் சொல்லும். பிபிசி உட்பட. ஏதோ ஆகல்தான் குசின்னு வச்சுக்க வேண்டாம், எல்லாரும் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்போ அரசை நடத்த பெரும்பான்மையை விட கருத்தொட்டுமே போதும். ஆமாம், இல்லை, அவர் இன்னொன்று ரொம்ப அழகாக சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அரசை நடத்துவதற்கு பெரும்பான்மை வேண்டும், நாட்டை நிர்வகிப்பதற்கு கருத்தொற்றுமை வேண்டும். We need majority to run the government, we need consensus to run the nation அப்படின்னாரு. அதான் இன்றைக்கி அவர் சொன்னார். அவர் சொன்னது அதான் சொன்னார். அப்போது ஒரு நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கருத்தொற்றுமை வேண்டும் என்று சொன்னது ரொம்ப அருமையான ஒரு ஐடியா அது. ஆனால் அது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக அதை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்னேன், லைவில் நான் குறித்து வச்சு சொல்லுங்கள். இப்போது 292 இருக்கிற என்டிஏ வெகு விரைவிலேயே அநேகமாக தன்னளவிலேயே தன்னிச்சையாகவே அநேகமாக இன்னும் அடுத்து ஒரு 30-40 இடங்களை அதிகமாக கொண்டு வரும் தோணுது. எப்போ? வெகு விரைவிலேயே. இன்னும் இவங்க என்ன பேசுனாங்க, ஆமாம், அதை நான் சொல்லிடுறேன். நம்ம லைவ்ல இருந்தோம், நம்ம வாக்கெடுப்பில் நம்ம லைவ்ல இருந்தோம் ஜெயா டிவியில். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வாக்கெடுப்பு இன்னும் முடியவே இல்லை, ஆனால் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வருவார்கள் என்று அவர் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் லைவில், நம்ம இதே இடத்துல உட்காந்து நம்ம சொன்னோம். என்ன சொன்னேன், வாக்கெடுப்பே முடியல, அதுக்குள்ளே அங்கேருந்து கூப்பிடுறீங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு அரசியலுமே வெற்றி பெற்ற கூட்டணிக்கு தோல்வி பெற்ற கூட்டணியிலிருந்து தான் மக்கள் வருவார்கள். தோல்வி பெற்ற கூட்டணிக்கு வெற்றி பெற்ற கூட்டணி யாரும் போக மாட்டாங்க. அது அரசாங்கத்தில் அரசியலும் நடக்கவே நடக்காது. அதனால் இப்போ தோல்வி அடைந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அங்கேருந்து மிக நிச்சயமாக 2 பேர் இந்த பக்கம் வருவார்கள் என்றைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் எங்கேருந்து எப்படி மாறும் அப்படின்னா, நல்லதாக கேட்டால் நான் உள்ள போகிறேன். நீங்கள் சொன்ன ஃபிகர் எவ்வளோ சொன்னீங்க? 30-40 பேர். ஆமாம், 30-40 பேர். குறைந்தது 2 பேர் அந்த பக்கம் போவார்கள் நான் எதிர்பார்க்குறேன்.
சரிங்களா? ஆமாம் ஆமாம், குறைந்த 2 பேர் போக. அதாவது 28-2 அப்படின்னா இல்ல நீங்க சொல்ல குறைந்த 2 பேர்னா மொத்தத்தில் 2 பேரா? ஆமாம் ஆமாம், அநேகமாக 2 பேர், 2 கட்சிகள் அந்த பக்கம் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எதெல்லாம் எனக்கு தெரியாது, சரிங்களா? அது இவனை கேட்காதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அரசியல் ஆகிடும். அதுக்குள்ள நான் போக விரும்பல, சரிங்களா? நான் அரசியல் விட்டு வெளியே இருக்க விரும்பல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஆட்சி இருக்கிறதோ சிறிது சிறிதாக யதார்த்தம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எதிர்கட்சியில் இருக்கலாம் அப்போ தான் யதார்த்தம் தெரியும். அது வரைக்கும் ஏதோ ஒரு மாயையில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு யதார்த்தம் தெரிகிற போது சிறிது சிறிதாக இந்த கூடாரம் கலையும், அடுத்த கூடாரம் வலுவடையுங்கிறது தான் பொதுவான நியதி, அரசியல் நியதி. நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை, அரசியலாக சொல்லலை, இப்படி தான் நடைமுறை, உலக நடைமுறை, சரிங்களா? அதனால் இவர் ஏதோ கலங்கி போயிட்டார், சோர்வடைந்து போயிட்டார் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, இந்த கலக்கமும் சோர்வும் வெகு விரைவில் நீங்கள் எதிரணியிலே பார்க்கலாம். அதாவது வெளியே தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? 2. அப்புறம் 3வது, இந்த முறை பிரதமர் பேசுறது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தேர்தலின் போது அந்த தேர்தல் களத்தின் போது பேசிய அந்த தலைவராக இப்போது பிரதமரை நாங்கள் பார்க்கல. அவ்வளவு ஒரு நம்பிக்கை இப்போ பேசுறது. ஆனால் அது காலத்தின் அது வந்து பேசித்தான் ஆகணுங்கிற சூழல் வந்து போச்சு. அப்போ பேசினாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசுகிற அந்த டோன் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப வித்தியாசமானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த 10 ஆண்டுகள் நாங்கள் தான் அப்படிங்கிறாரு. அடுத்த 10 ஆண்டுகளான ஆக்ஷன் பிளான் கொடுக்குறாரு. நீங்கள் பேசுங்க ஃபுல்லாக பாருங்களேன். Do you feel that he has confessed his something there? No, nothing at all, absolutely. In fact, he has exuded confidence actually there. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் There is no guilty confession. ஏன் இருக்கணும் ஒன்றுக்கு அவர் 2-3 விஷயம் சொன்னார். நல்லா நான் வச்சுங்களேன், ரொம்ப அதை வந்து ரசித்து கேட்டதில் சொல்கிறேன் நான். 2-3 விஷயம் ரொம்ப நல்லா சொன்னார். பாரதிய ஜனதா 240 வந்திருக்கு, காங்கிரஸ் இன்னும் 3 இலக்கு கூட எட்டவே இல்லை. இப்போ மட்டுமே இல்லை, அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். 2014, 2019, 2024 3 பொது தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற சீட்டுகள்லாம் சேர்த்தா கூட 240 வரல அப்படின்னு. 42, 52, 99. ஆமாம், அப்படி பார்க்கணும். அப்போ கூட 240 வரல. அப்போ 200 தான் வருது. ஆமாம், இப்போ நாங்கள் 240 வச்சுருக்கோம். 3 பொது தேர்தல் சேர்த்தா கூட காங்கிரஸ் வந்து எங்களுக்கு சேரல. அப்புறம் அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்டார். சரி, அந்த வீழ்ச்சியில கொஞ்சம் எழும்பிட்டாங்கல்ல, அது இருக்கலாம். இல்லை, பாரதிய ஜனதா விழுந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன். நான் திரும்ப பாரதிய ஜனதா ஆதரவாளலாம் இல்லை, நான் வந்து யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எந்த பக்கம் தான் இதுவே தான். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, வெற்றி பெற்று மெஜாரிட்டிக்கு மேலே ஒரு 20 சீட்டு வச்சிருக்கு, அவங்க ஆட்சிக்கு வருகிறார்கள், அவங்க தோல்வி அடைந்து விட்டார்களாம். ஆனால் 28 கட்சி சேர்ந்து இன்னும் மெஜாரிட்டிக்கு இன்னும் 40 சீட்டு இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ளே இவர்கள் வந்து வெற்றியை கொண்டாடுகிறார்கள் அப்படி சொன்னால், ஐ திங்க் இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே. தோல்வி பெற்று விட்டவர்கள் மிக பெருமையாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுவோம். அன்னைக்கு முடிக்குமா அப்படியே முடிச்சோம். பாஸ்கரன் சார் மிகப்பெரிய அடக்குமுறைகளுக்கு உட்பட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அவங்க சொல்றாங்க, இப்போ உத்தவ் தாக்கரே பொறுத்தவரை கட்சியை உடைச்சாங்க, ஆட்களை கொண்டு போய் சிண்டை ஆரம்பிச்சாங்க. பவார அதே சூழல் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எல்லாத்தையும் மம்தாக்கு அதே சூழல், தேஜஸ்விக்கும் அதே சூழல், அகிலேஷுக்கும் அதே சூழல், காங்கிரஸுக்கும் அதே சூழல். இப்போ எல்லாருமே ஒன்றை இணைஞ்சி பரவாயில்லடா நமக்கு ஓரளவுக்கு நல்லதுங்கிறேன், அது வேணும், இந்திய ஜனநாயகத்துக்கு அது வேணும். பரவாயில்ல, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் நாம ஓரளவு ஜெயிச்சிருக்கோம். லைவ்ல நம்ம சொன்னோமே, ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் 2 அணிகள் எது வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான், ஏன்னா இந்திய ஜனநாயகம் வலுவாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சீங்க. அப்போ சொன்னோம் ஆக்சுவலா லைவ்ல பதிவு செஞ்சு என்னட்ட. ஆமா, இன்னொன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, யாரும் வெற்றி பெறவும் இல்லை, யாரும் தோல்வி பெறவும் இல்லைன்னு தான் முடிச்சோம் அன்னைக்கு. இன்றைக்கும் சொல்கிறேன், யாருக்கும் வெற்றி இல்லை, யாருக்கும் தோல்வி இல்லை. ஆனாலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அநேகமாக பாஸ்கரன் சாருடைய பேச்சு வந்து பிரதமருடைய பேச்சு நம்பிக்கை ஊட்டுகிறது. அவருடைய பேச்சில் நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது சொல்லல. அவருடைய பேச்சில் அவருடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது சொன்னேன். அவருடைய பேச்சில் அவருக்கு நம்பிக்கை, ஆமா, என்னுடைய நம்பிக்கை சொல்ல. ரைட். ரங்கராஜ் சார், நிறைய பேசுறதுக்கு நிறைய விவகாரம் இருக்கிறது, கேள்வி ஒன்றும் இல்லை. நடந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நிறைய சேஞ்செல்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சேஞ்ச் எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்தியா கூட்டணி நாளத்தழுவில் ஒரு முதல் கூட்டம் போடும்போது அப்போ திடீர்னு என்டிஏ ஞாபகம் வந்து ஒரு கூட்டம் ரைவலாக ஒன்று போட்டாங்க, 38 கட்சிகள் அதில் வந்தது. அது செலிப்ரேஷன் ஏதோ சொன்னாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யார் அப்படின்றது அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணி யார் பிரதமர் வேட்பாளராக போடலாம், மற்ற இதே மாதிரி என்டிஏ கட்சிகள் அதெல்லாம் வருது, புதுசாக வந்தவங்களும் இருக்காங்க, யார் பிரதமர் வேட்பாளரை போடலாம் அப்படின்னு ஏதாவது டிஸ்கஷன் நடந்ததா? கிடையாது. பாரதிய ஜனதா பார்லிமெண்ட்ரி பார்ட்டி அவங்க தீர்மானம் போட்டு
இந்த தேர்தலுக்கு முன்னால் பிரதம வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு அறிவிச்சாங்களா? அப்பவும் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில், செலிப்ரேஷன் கூட்டத்தில் இவங்களாவே அறிவிக்கிறாங்க, 3வது முறையாக மறுபடியும் திரு மோடியை தேர்ந்தெடுப்போம். இவங்களாவே கேண்டிடேட்டாக டிக்ளேர் பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக. நான் அப்போயே நான் கேட்டேன், பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி கூடி இன்னார் தான் நம்ம பிஜேபி நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கூடி யார் பிரதம வேட்பாளர்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றி அது நாட்டுக்கு அறிவித்தாங்க. அது நாட்டுக்கு அறிவிக்கலாம், என்டிஏக்கு அறிவிக்கலாம். அதுக்கு பிறகு என்டிஏ ஏற்றுக்கலாம் பாஜகவுடைய முடிவை. இது எதுவுமே ப்ராசஸ் நடக்கலை. நான் இன்றைக்கும் ஆச்சரியப்பட்டேன். 2 நாள் முன்னாடி என்ன நடந்தது? ஒரு புது ஹவுஸ் கான்ஸ்டியூட் பண்ண, லோக்சபா புது ஹவுஸ் கான்ஸ்டியூட் ஆகும்போது அப்போ தான் எல்லாம் எம்பியாக வராங்க. அதுவரை வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க. நியூ ஹவுஸ் இஸ் கான்ஸ்டிடியூட்டட். நியூ ஹவுஸ் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு தான் எம்பி ஆகிறாங்க. அந்த கட்சி, எந்த கட்சியும் ஒரு பார்லிமெண்ட்ரி பார்ட்டியோட எலெக்ஷன் நடத்துவாங்க. ஈவன் ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஆல்சோ. ஏன்னா அந்த அவங்க பார்ட்டியோட லீடர் பார்லிமெண்ட்டில் யார், லோக்சபாவில் யார், ராஜ்யசபாவில் யார், இதெல்லாம் அவங்க ஒரு தீர்மானம் போட்டு அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ரூலிங் பார்ட்டியாக வர நினைக்கிறவங்க, ஏ பார்ட்டியோ பி பார்ட்டியோ, இப்போது உதாரணத்துக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தள்னு வச்சுங்க, அவங்க 200 சீட் 250 சீட் வராங்க, இல்லை 270 90 மெஜாரிட்டி வந்தால் கூட அந்த பார்லிமெண்ட்ரி பார்ட்டியோட எம்பிஸோட, நியூ எம்பிஸோட கூட்டம் நடக்கணும். அதில் தீர்மானம் நிறைவேற்ற பண்ணணும். இன்னாரும் எங்கள் பார்லிமெண்ட்ரி பார்ட்டியோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு ஆட்சி அமைக்க மற்ற கட்சிகள் கூட்டணி தேவையாக இருக்கா, தேவையில்லாமல் மெஜாரிட்டி இருந்தாலும் சரி, மற்ற கூட்டணி கட்சிகள் ஆதரவு தேவைன்னா அவங்ககிட்ட ஆதரவு கடிதம் பெறுவாங்க, அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து பிரதமர் வேட்பாளர் இவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு, ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா வேறு வேட்பாளர் கூட அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அந்த லார்ஜர் கூட்டணி கட்சி அலையன்ஸோடைய மீட்டிங்கில் நிறைய உதாரணம் நடந்திருக்கு. அந்த தீர்மானத்தை வைத்துக்கொண்டு பிரசிடெண்ட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரி அந்த கடிதங்களை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பிரசிடெண்ட் அவர்கள் எல்லாம் பார்த்து மெஜாரிட்டி இருந்தால் இன்வைட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி இல்லைனா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ரீ போல் அலையன்ஸ் பார்க்கலாம், இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் காட்டுறாங்களான்னு பார்க்கலாம். 1-2 முறை போதுமான நம்பர்ஸ் இல்லாமையே ஸ்வேரிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் செய்து அதற்கு பிறகு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்குறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸ்வேரிங்கான டேட்டு இப்போயே சொல்லுங்கள், இல்லை போயிட்டு கூட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டேட் அவங்க விரும்புகிற டேட்டை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பண்ணும். ஆனால் பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி கூடிச்சா எனக்கு தெரியல, நான் பார்க்கல. பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு கூடவே இல்லை. நியூலி கான்ஸ்டிடியூட் எம்பிஸ் தி பிஜேபி பார்லிமெண்ட்ரி, தே ஹவ் நாட் மெட் அண்ட் ஃபார்மலி எலெக்டட் மிஸ்டர் மோடி ஆஸ் த பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்கே சசிகலா அம்மையார் அதிமுக சட்டமன்ற கட்சி தீர்மானம் நிறைவேற்றி தலைமை கழகத்தில் கட்சியோட லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடர்னு எலெக்ட் பண்ணி அவங்க தான் சிஎம் ஆகிறதுக்கு வேண்டி அந்த தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஒரு மணி தான் கொடுத்தாங்க. அது ஆளுநர் ஏற்றுக்கல. அது வேற அரசியல் காரணங்கள், அது நாடறியும். அதுதான் முறை. இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது, முதல்வருக்கு அப்படி தான் நடக்கணும். அங்கே பார்லிமெண்ட்ரி பார்ட்டியோடைய கூட்டம்ல இன்னார் தான் பிஜேபி சார்பாக நிறுத்தப்படுறாங்கன்னு இல்லை. என்டிஏ கூட்டத்தில் சொல்கிறாங்க, திரு மோடி அவர்கள் அந்த என்டிஏ கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி ஹாஸ் பீன் சைட்லைன். அது பிக்சர்லேயே கொண்டாடல. ஏன் கொண்டாடல? இதுக்கான பல ஹேஸ்டியங்கள் தேசிய பத்திரிகைகளும் சரி, வெளியே நிறைய பத்திரிகைகளில் செய்திகள் வருது. அதாவது இப்போ என்ன இருக்கிற சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அதுக்கு ஒரு ரோல் இருக்குது, அவங்க இன்னும் அவங்க முடிவை சொல்லலை. ஆர்எஸ்எஸ்க்கு முடிவு சொல்றது the matter, internal matter in between PJP and RSS. Sir, அது நாடு அறியும் சார். RSS is not a constant body. RSS so please let me know. RSS is not a constant body. RSS has no role. It has no right to do something. RSS has no role நீங்க சொல்லலாம். ஆனா RSS சொல்லி தான் எல்கே அத்வானி was forced to step down. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். சம்பந்தம் இருக்கலாம், அது நேரடியாக வெளிப்படையாக தெரியாது. பட் பிஹைண்ட் த சீன் several strings will be moved or pulled or so many things will happen. ஆனாலும் அவங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது.
அப்போ அவங்க ஆர்எஸ்எஸ்ல என்ன ஃபீலிங்னு வருதுன்னா, நாட்டில் ஒரு தனிநபர் போற்றுதல், ஒரு பர்சனாலிட்டி கல்ட், ஒரு சிங்கிள் லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணாமல், கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு சிங்கிள் லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் நாட் இன் டியூன் வித் அவர் ஐடியல்ஸ். அவங்க ஆர்எஸ்எஸோட கருத்து நான் சொல்கிறேன். ஸோ அங்கே உள்ள வேற ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி தன்னிச்சையான மெஜாரிட்டியோட ரூல் பண்ண மோடின்றது வேற. இப்போ கோலிஷன் பார்ட்டிஸை அணைச்சிட்டு கூட கொண்டு போகணும். இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடியோட டெம்பரமெண்ட்டுக்கு இது சூட் ஆகாது. அண்ட் அவரோட ஸ்டேச்சருக்கும் இவங்களோட ஒரு கட்சி 2 கட்சி ஆட்களோடலாம் பேசி அவங்க டிமாண்ட்ஸ்லாம் வைப்பாங்க, அதை குட்ட குனியணும், இதெல்லாம் வேற இருக்கு. இந்த சூழ்நிலை they can think of an alternative prime minister. It is possible to change within few days. Anything is possible. I am not saying this is going to happen. அத நான் சொல்றேன். ஒரு மிஸ்டரி அவர் கரெக்ட்டா சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபி பார்லிமெண்டரி பார்ட்டியில சில பேர் நிதின் கட்கரியை போடலாமா, ராஜ்நாத் சிங்கை போடலாமா, பியூஷ் கோயலை போடலாமா, who can carry consensus parties along and we can save Modi from this humiliating task of talking to small parties, regional parties and all that, which may not suit his nature. அப்போ அவர் வந்து இப்போ ராஜகுரு, எப்படி அத்வானி அவர்கள் ராஜகுரு அப்படின்னு மோடியை வரும்போது ஆட்சியில் வர வேணாம், அப்போ 75 வயசு காட்டினாங்க, அது வேறு விஷயம், ராஜகுரு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசனையில் இருந்ததாக தகவல். ஆனால் நீங்கள் ஒரு விஷயங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கு பொது சமூகம் என்ன சொல்லுதுன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்குள்ள லாட் ஆஃப் தி டிசன்ட் இஸ் கோயிங் ஆன், பட் தே கம் டு தி கன்க்ளூஷன் தே மே பி, அது என்னன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை பிரச்சனை முடியவில்லை, ஆர்எஸ்எஸ் வந்து அவருடைய ஒரு கருத்து, அவருடைய குணாதிசயங்களுக்கு இது ஒத்து வராதுன்னு வேற ஆளை முன்னெடுக்க போறீங்கன்னு சொல்றீங்க. நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இல்லை இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன். கண்டினியூ பண்ணுவோம், அதுக்காக நான் சொல்றேன். சுருக்கமாக உங்களுடைய அந்த முடிச்சிருக்கேன். இல்லை இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த பிஜேபி பார்லிமெண்டரி பார்ட்டியில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். நம்ம வாட் ஷுட் பி அவர் அப்ரோச், பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன் சில இடத்துல தோல்வி அடைந்தது, ஏன் சில மாநிலங்களில் தோல்வி அடைந்தது, அதுக்கான அரசியல் காரணங்கள் என்ன, இதோட பின்னணி என்ன, ஸோ இந்த காலகட்டத்தில் எதிர்காலம் எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிஜேபி பார்லிமெண்டரி பார்ட்டி கூடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுவும் நடக்கலை. அதில் யாராவது 2 பேர் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது நம்ம வந்து பரிசீலிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோலிஷன் கவர்மெண்ட்டாக கொண்டு போகணும், கன்சென்சஸ் கவர்மெண்ட் உண்டாக்கணும். கன்சென்சஸ் கவர்மெண்ட் ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஏற்கனவே யூபிஏ 2 கவர்மெண்ட் கன்சென்சஸ் கவர்மெண்ட் கோலிஷன் கவர்மெண்ட் நடந்தாச்சு. அதுக்கு முன்னால் மொராரி தேசாயும் நடத்தினாரு, பிபி சிங்கும் நடத்தினாரு. கோலிஷன் கவர்மெண்ட் இஸ் நாட் நியூ. இப்போ இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் somebody suggesting a consensus government. சார் சொல்றாரு, அதுக்காக நான் சொல்றேன். 1989 ஃபர்ஸ்ட் டைம் இல்ல 89ல நமக்கு நிறைய உதாரணம் கன்சென்சஸ். கோலிஷன் கவர்மெண்ட் வந்து வாய்க்கு வந்தபடி நான் கன்சென்சஸ் சொல்றாரு. கன்சென்சஸ் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு புது வழி சொல்லிருக்காருன்னு சொல்றாரு. புது வழி எங்கது? ஏற்கனவே பல கோலிஷன் கவர்மெண்ட் நாடு பார்த்திருக்கு. இல்ல அது ஒரு இன்சிடென்ட்டா சொல்றேன் நான். இல்ல அதுல ஒரு நிமிஷம் நான் மக்கள் எதிர்பார்க்கறத உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன், நீங்க முடிங்க. இல்ல நான் ஒண்ணும் முடிக்கல. நீங்க இல்ல அது ஒரு அசைட் தான். நாங்க இந்த மாதிரி ஏதாவது 1-2 பேச்சு வரக்கூடும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த பிஜேபி பார்லிமெண்டரி பார்ட்டியை சீன்ல இருந்து கட் பண்ணிட்டாங்க. சரி, மீட்டிங் ஆஃப் பிஜேபி பார்லிமெண்டரி பார்ட்டி ஹஸ் நாட் பீன் ஹெல்ட். அதுல தீர்மானம் நிறைவேற்றணும். ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுவார், ஒருத்தர் நேம் செகண்ட் பண்ணுவார். அதுல டிஸ்கஷன் தான், அவன் டிஸ்கஷன்ல கூட பரவாயில்ல. ரெசல்யூஷன் பி ப்ரப்போஸ்ட் பை சம்படி, செகண்டட் பை சம்படி. அந்த தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபி பார்லிமெண்டரி பார்ட்டி ஹஸ் நாட் ஈவன் மெட். ஓகே அந்த தீர்மானம் ஏன் கொடுக்கல? அப்ப ரெண்டாவது ஒண்ணு ரெண்டாவது எல்லாம் டைம் இருக்கு, மத்த காத்திருக்காங்க. நான் வரேன் சார், சொல்லுங்க. தேவகவுடா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த கட்சி அந்த என்னது சொல்லுவாங்க, அந்த கூட்டணியோட தலைவர் சேர்ந்தா முடிவு பண்ணாத, ஜனதா தளம் முடிவு பண்ணல 90ல. ஆமா, ஐக்கிய குஜராத் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எந்த கட்சிக்காரன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கூட்டணி கட்சி தலைவர் தான் தேர்ந்தெடுத்தார்கள். மீண்டும் சொல்கிறேன், வாஜ்பாய் பிரதமராக வந்தபோது கூட கூட்டணி கட்சி தலைவர் சேர்ந்து தான் அந்த முடிவை அறிவித்தார்கள். கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டணி அமைப்புகளும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறதால் மரபு. அது எல்லாமே தவறான உதாரணங்கள் நான் சொல்றேன். ராங் பிராக்டிஸ் should not be followed by others. ஜனதாதள் எஸ்னா ஜனதாதள் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி கூடி they have to say so and so is leader and அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க அதுவும் தவறுதான். இல்ல ரெங்கராஜுடைய கருத்து என்னன்னா, இல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு பேரிகார்டு வைக்கப்பட்டதாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. பார்லிமெண்டரி பார்ட்டி இஸ் பீயிங் அவாய்டட். டைரக்டா இந்தியா அங்க கொண்டு வந்து போட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம்
நீங்க வந்து nobody can raise their voice. ஏன்னா இந்தியன் கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு பிரசிடென்ட் கொடுத்துறாங்க. பிரசிடென்ட் இஸ் இன்வைட்டிங். முருகானந்தம் சொல்லுங்க சார். இப்போ பிரதமர் வந்து நீங்க தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கீங்க ஐயா. நாங்க இந்த வருஷம் 240, நீங்க 3 ஆண்டுகளாக 46, 52, 99 இதை சேர்த்தா கூட 200 வரமாட்டுங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அவர்கள் விரைவில் இன்னும் வீழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு ஏற்படுகிற மனப்பதட்டம் தான் இந்த நாட்டின் ஒற்றுமையை கெடுக்கிறது என்றெல்லாம் கடும் கண்டனத்தை ராகுல் காந்தி மீது வைத்திருக்கிறார். அதை தாண்டி ராகுல் காந்தி 30 லட்சம் கோடி ஆட்டையை போட்டாங்கன்னா அவருடைய பாலிசியில் அவர் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுவரைக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றி இந்தியாவில் பேச சொல்லலை மக்கள்கிட்ட. பெரும் தொகை இழப்பீடு இருக்குன்ட்டு இப்போ கடுமையான ஒரு ஹார்ட் டாக் இன் பிட்வீன் ராகுல் வர்சஸ் பிரைம் மினிஸ்டர். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா இப்போ நம்ம பேசுறது இந்த ரங்கராஜ் சார் சொன்ன கருத்து ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் நட்டா வந்து மாற்றி அதில் யாரை கொண்டு போகிறாங்கன்னு ஒரு பிரச்சனையை படிச்சிருப்பீங்க. அதில் அமித்ஷா கொண்டு வரலாம். அமித்ஷா கொண்டு வர்றதுக்கு இந்த கோலிஷன் பார்ட்னரில் ஹோம் மினிஸ்ட்ரி தேவையில்லை. இப்போ வெளியே வந்துருச்சு. இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். அன்றைக்கி நேற்று கூட ஒருத்தர் கேட்டால் நீங்கள் அப்படி இல்லை, இன்றைக்கி செய்தியாகவே வந்துருச்சு. முக்கியமான நாளிதழ்களில் அவங்க குறிப்பிட்ட இலாக்காக்களை கேட்குறாங்க. இப்போ செக் அண்ட் பேலன்ஸ் பல விஷயங்களுக்கு இருக்கத்தான் செய்யுங்க. பாருங்கள், கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு தனி கட்சியோடைய ஆட்சி மாதிரி இருக்கவே முடியாது. சரிங்களா? எப்போவுமே அது இருக்க தான் செய்யும். சரிங்களா? எல்லா பக்கங்களிலும் எல்லோரும் இருக்க தான் செய்வார்கள். வாஜ்பாய் தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் உலக அரசியலில் கூட்டணி ஆட்சியை மிக சாதகமாக மிகவும் நாகரிகமாக நடத்தி சென்றவர் அவர் தான். ஆனால் அப்போது அவருக்கும் கூட ஏராளமான அழுத்தங்கள் இருந்தன. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன். பெயர்லாம் சொல்ல விரும்பலை, நீங்களே புரிஞ்சுங்க. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட நபர் மீது அவர் அமைச்சரவையில் இருந்தபோது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரால் எடுக்க முடியவில்லை. யாருங்கிறத நான் சொல்ல விரும்பலை, நீங்களே பாருங்கள். அப்போது அது வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணார், அந்த ஒரு குறிப்பிட்ட அமைச்சருடைய தோளில் தட்டிட்டு போனார் டாக்டர் மன்மோகன் சிங். அதாவது என்னையும் மீறி அமைச்சராக இருக்கிறாய் வாழ்த்துக்கள்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். சரிங்களா? இது நடந்தது. அப்போது இது மாதிரியான ஒரு அழுத்தம் இங்கே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அது ஒருத்தர் நான் பாராட்டுவேன். என்னென்னா சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும், அவங்களே ரொம்ப சீசன்டு கேம்பெயினர்ஸ், ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆக்சுவலாக அண்ட் தே ஆர் நாட் நியூ டு கோவலிஷன் கவர்மெண்ட். இது மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு அவர்கள் ஒன்றும் புதியவர்கள் அல்ல, ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். அவங்க ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமே இல்லை, யார் உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு தொந்தரவு தருவார்களோ அவர்கள் யாரும் இப்போதைக்கு என்டிஏக்குள்ளே இல்லை. என்ன கேட்டால் நான் கடந்த சுமார் 77ஆம் ஆண்டிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறேன். கூட்டணி ஆட்சி யார் இருந்தால் அங்கே மிகப்பெரிய ஒரு யாரெல்லாம் தொல்லை கொடுப்பார்களோ, கூட்டணி ஆட்சிக்கு இடையூறாக இருப்பார்களோ, கூட்டணி ஆட்சியை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் கருதி இருப்பார்களோ அவர்களெல்லாம் இப்போதைக்கு அதில் இல்லை. ரொம்ப அதிசயமா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படி முன்னால் நடந்திருக்கா? கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எடுத்து கழுத்தில் வச்சு மோந்தது எதுவுமே இல்லை. இதெல்லாம் இவங்க பண்ணுறது சார். இல்லை டிவியில் காட்டுறாங்க, நான் பார்க்குறேன். பிரதமர் இல்லை இப்போ, ஃபார் இன்ஃபர்மேஷன். பிரதமர் இல்லை. இல்லை இல்லை கேர்டேக்கரா இருந்தாலும் கூட இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்லது பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், வரவேற்றுட்டு போகலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி சார், யாருமே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் சார். ஆமா, அது ப்ரிடிக்ஷன் கூட 80க்கு 80. நம்ம சொன்னோமே அப்பயே. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இன்னைக்கு வந்து தகவல் வந்துட்டு அதில் 43 தொகுதிகளில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. யாரு? அவங்க பிஜேபி 36, ஒன்று இன்னொரு பார்ட்டி, அதாவது சந்திரசேகர் பீமார்மி அப்படி தானே நினைக்கிறேன். சரி, அதை விட்டுருங்க. இப்போ இந்த 16 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 43ல் இந்தியா கூட்டணி, 36ல் மீதி உள்ள 16 தொகுதியில் பிஜேபி 2500, 3800, 4000, 15000, 25, 30 இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அது அல்லாமல் மீதி கொஞ்சம் தொகுதியில் ஜெயிச்சாங்க பாருங்க. இது ஒத்தமே 2 பேருக்குள்ள டிஃபரெண்ட் 1.5% 2.35 தான் இருக்கு. இது எனக்கு என்ன ஆச்சரியத்தை ஏற்படுத்துனா, இப்படிப்பட்ட ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா அர்பன் சபர்பன் அப்புறமா வந்து ரூரல் 3ஆ பிரிச்சா கூட எல்லாருமே அந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க. இந்த 1% எல்லாம் நான் ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் சார். ஒன்று என்னென்னா அந்த சோஷியல் இன்ஜினியரிங் தான். நான் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்ம வந்து ஏற்ற ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக இங்கே பேசும்போது, ஆமாம், நாங்கள் பேசும்போது 3ஆம் 4ஆம் கட்ட தேர்தலில் நம்ம ஜெயா பிரசாத் பேசும்போது சொன்னேன், சம் சார்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் யூபி. அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், சோஷியல் இன்ஜினியரிங் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்களேன். அது ராமர் கோயிலாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொல்கிற அந்த அக்னிவீராக இருக்கட்டும், வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே எப்போது அது சாமானியனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றவில்லையோ அது மிக நிச்சயமாக சாமானியர்களும் கோபத்துக்கு ஆளாகும். சந்தேகமே வேண்டாம். சரிங்களா? இவர்கள் சாமானியர்களுக்கான ஒரு திட்டத்தை வைக்கல, ஒரு செயல் திட்டத்தை, சாமானியர்களுக்கான ஒரு செயல் திட்டத்தை பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கவில்லை. இல்லை பாஸ்கரன் சார், ஒரு நிமிஷம். இந்த பிரச்சாரத்தில் டியூரிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் கேம்பிங்
அவர் என்ன சொன்னார்னா ஒன்லி ஏப்ரல் 19க்கு அப்புறம் ஃபுல்லா மதத்தை பத்தி தான் பேசினார். ஆமா, வேற அதனால எந்த டெவலப்மெண்ட்டை பத்தியும் பேசல, அதனால தான் எதை பத்தியுமே பார்க்கல. ஒரு ரெசிப்ரோகேஷன் இப்ப அது எப்பவுமே இன்ஃபில்ட்ரேஷன் இதத்தான் பத்தி பேசினாரு. ஆனா இதை இந்திய சமூகம் விரும்பலையோ? யாருமே விரும்ப மாட்டாங்க. விரும்பல இல்ல, யாருமே ஹார்ட் கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கூட அதை விரும்ப மாட்டாங்க. இதே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேனே, ஒரு மிகப்பெரிய தவறு எங்க நடந்ததுன்னா, பிரச்சாரத்தை பொறுத்தவரையில எதிர்க்கட்சிகள் கூட்டணி மிகச்சிறந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டது. அவங்க வளர்ச்சி எல்லாமே பேசினாங்க, மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் மக்களுக்கு வேண்டிய பிரச்சனைகளை முன்வைக்கவில்லை. அது ஒரு எதிர்மறை பிரச்சாரம் தான். நாம ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரோம். அதன் விளைவாக ஒரு நிமிஷம், அதன் விளைவாக ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. நிச்சயமா அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு லா இல்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி எல்லாரும் சட்டத்தின் முன்பு எல்லா மதங்களும் சமம். இல்ல, அது அப்படிதான் அவர் சொல்லணும் கூட, அது அப்படிதான் இருக்கும். அதுதான் உண்மை. ஆனா இப்ப அவர் என்ன நடந்ததுன்னா, எங்கே தவறு நடந்ததுன்னு தெரியல. இந்த எதிர்மறை பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சர்க்கிளை தந்திருக்கிறது. இப்போதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லை அப்படிங்கிறத நமக்கு மனசு வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் எதிர்மறை பிரச்சாரம் சொல்லணும்? நேர்மறை பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு விழுற ஓட்டு விடட்டும், ஜெயிக்கணும் கூட பரவாயில்ல. இது இந்த மாதிரியான ஹிந்துத்துவாவோ இல்லை எந்த துவாவோ இருக்கட்டும், இந்துத்துவாவோ கிறிஸ்துவத்துவாவோ இஸ்லாமியத்துவாவோ எந்த ஒரு துவாவும் ஹார்ட் கோரா ஒரு தேசத்தை வளர்ச்சி எவ்வளவு பயங்கரமா பண்ணவே முடியாது. ஆனா எதிர்க்கட்சிகள் பண்ணலாம் சொல்ல முடியாது. எதிர்க்கட்சிகள் மத அரசியல்வாதிகள் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அவங்க ஜாதியை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஜாதியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகளை மிக முக்கியமாக ஜாதியை வச்சு ஜாதி அரசியல் தான் ஓடிட்டு இருக்காரு, நமக்கு தெரியும். இரண்டுமே வேண்டாம் என்று சொல்கிறோம். ஆனால் என்ன இதே நமக்கு மன நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயம்னா, இன்னைக்கு அவங்க பேசும்போதெல்லாம் திரும்ப திரும்ப பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 140 கோடி மக்கள் அப்படிதான் பேசுறாரு. நீங்க பேசுறாரு. அவ்வளவு பேசியும் கூட பல இன்டர்வியூவில் கொடுத்தாலும் கூட ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட் பொசிஷன், நான் எங்க பேசினேன் ஹைட்ரேடா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பேசிட்டார் அவருடைய பிரச்சாரத்தில். நீங்க அப்ப நாங்க என்ன முடிவுக்கு வரோம்? என்ன பேசுறாரு? நேற்று ஒரு CNN பேசுறாரு, மறுநாள் சார் நான் அப்படி பேசியிருப்பேனா? நான் பேச மாட்டேனே, நான் சின்ன வயசுல என்னுடைய குழந்தைகளோடு என்னுடைய குடும்பங்களோடு முஸ்லீம்களோடு. அப்புறம் மறுநாள் என்ன சொல்றாரு? வேற விஷயமா பேசுறாரு, எரும மாடுங்கிறாரு, 15% மறைய நாள். அப்படி இருக்கும்போது ஒரு நம்பகத்தன்மை அவர் மேல கேள்வி எழுந்தது. இப்போதும் இருக்கு, அந்த நம்பகத்தன்மை இல்லைங்கிறது இப்போதும் இருக்கு. இப்பவும் ஆமா, இப்போதான் அச்சம் இருக்கு. அவருடைய செயல்கள் மூலம் தான் அதை அவர் முறியடித்தாக வேண்டும். அது இருக்கதா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்தை சொல்லிட்டு வரேன், இவருடைய பிரச்சாரம் சரியில்லை, எதிர்மறை பிரச்சாரம், இது தேவையில்லை. அதுவும் அவருடைய பொறுப்புக்கு, அவர் வகிக்கிற பதவிக்கு அவர் இது மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நம்ம ஏற்று ஏதோ ஒரு கவனிப்பு அவர் தவறுதலாக கணித்தது இந்த நேரத்தில் அவரை பெரும் சரிவில் மாட்டிருக்கிறது. மிகப்பெரிய சரிவு தான் அவருடைய செல்வாக்கில், அது மிகப்பெரிய சரிவு. அவருக்கு அவர் மீது மக்கள் வைத்திருந்த ஒரு பெரிய மதிப்பிலிருந்து சரிந்து தான் இருக்குது. சந்தேகமே வேண்டாம், ஆனால் சந்தேகமே வேண்டாம். நேரடியாக சொல்லியிருக்கோமே, தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக நம்ம இதே மேலிருந்து அதான் சொல்லியிருக்கோம். திரு முருகானந்தம் பேசுங்க. முருகானந்தம் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ நாங்கள் அந்த விவாதித்தோம், நீங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள நிலைகளை எப்படி பார்க்குறீங்க? பிரைம் மினிஸ்டர் ரொம்ப புகழ ஆரம்பிச்சுட்டாரு, இந்திய காங்கிரஸ் கட்சி கடும் குற்றம் செலுத்திருக்காங்க. சுருக்கமாக நான் உங்கள் கேள்வி வைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே அதுல எவ்வளவு பிரீச்சஸ் நடந்திருக்குதுன்னு ரங்கராஜன் சார் சொன்னார். அதாவது ஒரு பார்லிமெண்ட் பார்ட்டி கோலேஷன் கவர்மெண்ட் அமையறப்போ அந்த பிரதானமான ஒரு கட்சி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும். அப்புறம் கோலேஷன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணி லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் மரபு. அவர் சொன்னாரு, ஐக்கிய குஜராத் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜனதாதளத்தினுடைய கூட்டத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேவகவுடா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட ஜனதாதளத்தினுடைய நாடாளுமன்ற கட்சி தலைவராக, மக்களவை கட்சி தலைவராக தேவகவுடா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின் தான் ஐக்கிய முன்னணியுடைய தலைவராக அவர், ஐக்கிய முன்னணியினுடைய கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கடிதங்களை எழுதினார். இந்த மரபு தான் பின்பற்றப்பட்டு இருக்குது இது வரைக்குமே. ஆனா முதல் தடவையா நீங்க ப்ராசஸ்ல உல்டாவா போறீங்க. உங்களோட நாடாளுமன்ற கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி நீங்க அவரை தலைவர் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால் அவங்களை சப்போர்ட் பண்ணி அலையன்ஸ் பார்ட்டிஸ் லெட்டர்ஸ் கொடுக்கறதா மரபு. அப்படிதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. இது இதை பிரேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இப்பவே தெரியுது அவங்க ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணம் என்னங்கிறதெல்லாம் தெரியுது. ஒன்று. ரெண்டாவது இப்ப போன மாசம் வரைக்கும் என்ன மாதிரியான இது இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நெரேஷன் செட் அமைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 400 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும். ராகுல் காந்தியுடைய வயதை விட கம்மியான இடத்தை தான் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி துடைத்து அழித்து ஒழிக்கப்படும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் அதனுடைய இவங்களும் மோசமாக வசைபாடப்பட்டார்கள் இதே பிரதமரால. ரெண்டாவது இவங்க
காங்கிரஸ் கட்சி வந்து என்னுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரீஸ் பண்ணப்படுது. காங்கிரஸ் கட்சி வந்து பொதுமக்கள் இந்த கிரவுட் ஃபண்டை வந்து முடக்கி எங்களுடைய தேர்தல் பிரச்சார பணிகளை வந்து எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் மீது இடி போன்ற அமைப்புகள் வந்து ஏவப்பட்டு இதில் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை சவால்களை தாண்டித்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றது என்பது ஏன் வெற்றின்னு நாங்க கிளைம் பண்றோம் அப்படின்னா, முற்றிலும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத ஒரு களத்தில் நின்றுதான் நாங்க இந்த தேர்தலில் போராட வேண்டியது இருந்தது. அது எப்படிப்பட்ட நரேஷனுக்கு எதிராக 400 சீட்டை வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதுன்னு சொல்லி எக்ஸிட் போல் வரைக்கும் புழுகிட்டு இருக்காங்க இந்திய ஊடகங்கள். அந்த எக்ஸிட் போல்ல கூட ஒரு மாபெரும் ஊழல் நடந்திருக்குது ராகுல் காந்தி சொல்றாரு. என்ன காரணம்னா, பங்கு சந்தையில நீங்க மிகப்பெரிய அளவுல வந்து பங்கு சந்தை உயர வழிவகுத்து பொதுமக்களுடைய பணத்தை வந்து பங்கு சந்தைகளை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு அதை கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் வந்து தூண்டில போட்டு விட்டில் பூச்சிகளா மாற்றி நீங்க பங்கு சந்தைக்குள்ள அவர்களுடைய சேமிப்பை எடுத்துக்கிட்டு உண்மையான நிலவரம் தெரிய வரும்போது பங்குச்சந்தை ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அந்த மாபெரும் வீழ்ச்சியில பொதுமக்களுடைய பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்து களவாடப்பட்டு இருக்கிறது, அப்பட்டமாக திருடப்பட்டிருக்குது. அதாவது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய துவக்கமே எந்த தார்மீக அறமற்ற தன்மையோடு துவங்குதுங்க. அதாவது இதுவரைக்கும் வந்து இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து பொதுமக்களுடைய பணத்தை வந்து பல்வேறு வகைகள்ல வந்து ஒண்ட சுரண்டிய ஒரு அரசாங்கம் 3வது தடவை வந்து வர்றதுக்கு முன்னாடியும் பொதுமக்கள்கிட்ட இருந்து கடைசி துளி பணத்தை வரைக்கும் கொள்ளையிட்டு இருக்கிறார்கள். அந்த கார்பரேட் நண்பர்கள் பங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து இந்த சாதாரண மக்கள் இந்த முதலீட்டுல ஏற்பட்ட இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் இருக்கிற சூழல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பொதுமக்களுடைய நடுத்தர மக்களுடைய பணத்தை சூறையாடி இருக்கிறாங்க, சேமிப்பை சூறையாடி இருக்கிறாங்க. இந்த சூறையாட்டத்தோடு தான் வந்து ஒரு அரசாங்கமே இங்க துவங்குது. ஒரு ஏமாற்றத்தோடு தான் ஒரு என்ன சொல்றது, பொதுமக்களுடைய பணத்தை ஏமாத்திட்டு ஒரு அரசாங்கம் துவங்குது. அதுதான் இன்றைக்கு ஒரியான விஷயம். இதுல ஜனநாயகத்தை பத்தி வாயிலேயே பேசுறாங்க. ஜனநாயகத்தை பத்தி குரல் இன்னைக்கு எங்க வருது? 3 வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டுட்டு வந்தீங்களே, அந்த சட்டங்கள்ல திருத்தங்களை கொண்டுட்டு வாங்க, நிலைக்குழுவுக்கு அனுப்புங்கன்னு நாங்க கேட்டோமா இல்லையா? அன்னைக்கு நிலைக்குழுவுக்கு அனுப்புறதுக்கு ஏன் நீங்க தயங்குனீங்க? ஏன் உங்களுக்கு ஜனநாயகத்தின் மேல எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னா அதை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு வரி கூட புள்ளி கூட மாறாதுன்னு அண்ணாமலை சொன்ன அந்த வேளாண் திருத்த சட்டங்கள் வந்து அடியோடு தூக்கி எறியப்பட்டது. ஏன் தூக்கி எறியப்பட்டது? ஜனநாயக முறையை பின்பற்றி நீங்கள் அது கொண்டு வரப்பட்டிருந்தால், அதனுடைய குறைகள் களையப்பட்டிருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஏன் தூக்கி எறிஞ்சீங்க? எதற்கு ஜனநாயகத்துக்கு புறமான வழியில் அதை கொண்டுட்டு வந்தீங்க? எதுக்கு ஜனநாயகத்துக்கு புறமான வழியில் அதை தூக்கி எறிஞ்சீங்க? அன்றைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை அன்றைக்கு எப்படி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுன்னு உங்க நாட்டுக்கே தெரியும். இன்னைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அன்னைக்கு பெரும்பான்மை கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அது எப்படி வந்து வழக்குகளை மீறி விதிகளை மீறி அந்த சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது நாட்டுக்கே தெரியும். இந்த கடந்த 10 ஆண்டுகள் எடுத்து கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்களுக்கு இருந்த மெஜாரிட்டியின் காரணமாக, ஹவுஸ்ல இருந்த மெஜாரிட்டிக்கு ஒரே காரணத்துக்காக எத்தனை மக்கள் விரோத சட்டங்களை விவாதம் இல்லாமல் நிறைவேற்றினீங்க. எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை வந்து மணி பில்லா கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க சார். இதெல்லாம் நிறைய நேரம் பேசிட்டோம் சார். சொல்லுங்க செல்வம் சார். இப்ப அத பேசி வேலை இல்ல. இப்ப நம்ம இப்ப உள்ள சிச்சுவேஷன் தான் பேசுறோம். முருகானந்தம் இப்ப அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப சார் இப்போ ஒரு புதிய அரசு இல்ல செல்வம் சார் சுருக்கமா இருங்க, சுருக்கமா செல்வம் சார் உங்க நிறைய கருத்து. அதாவது மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ரங்கராஜ் அவர்கள் வந்து ஏதோ பார்லிமெண்டரி பார்ட்டி கூடல வைக்கல, ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணல. அது வந்து எங்க உள்கட்சி விவகாரம். ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் பார்ட்டி கூட்டம் நடத்தி அதுல தலைவர் யாரு போட்டு அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் சந்திச்சு லெட்டர் கொடுப்பாங்க. You cannot put the cart before the horse. நீங்க வந்து குதிரையை மாட்ட போடுறதுல வண்டியை போட்டு போட்டி அதுக்கப்புறம் மாட்ட பின்னால போட முடியுமா? சொல்லுங்க செல்வம் சார். அதாவது பார்லிமெண்டரி பார்ட்டி கூடினோம், அதாவது என்டிஏ வந்து என்டிஏல எலெக்டட் எம்எல்ஏ பார்லிமெண்டரி பார்ட்டி தான் சொல்றேன்.
அவரை வந்து யுனானிமஸா வந்து திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களை 3வது முறையும் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒண்ணு. 2வது, அவர் இப்ப கிளைம் பண்ணிருக்காரு, பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் முடிஞ்ச அப்புறம் பார்லிமெண்டரி பார்ட்டி கூடும். அதான் நான் சொல்றேன். கேளுங்க சார், எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்லிமெண்டரி பார்ட்டி எங்க கூப்பிடுறீங்க? சொல்லு அதெல்லாம் கூப்பிட்டுக்கணும் சார் ப்ளீஸ். அதாவது எங்க பார்ட்டியில எந்த இஷ்யூஸும் இல்ல. யாராவது ஒருத்தர் வந்து பார்லிமெண்டரி பார்ட்டி கூடணும் அப்படிலாம் எதுவுமே யாருமே வந்து எந்த இஷ்யூ எந்த இஷ்யூமே இல்லைன்னா ஏன் கூட்டல? அதான் பாயிண்ட். எந்த இஷ்யூமே இல்லைன்னா ஏன் கூட்டல சார்? இஷ்யூ இல்ல, யுனானிமஸா அலாட் பண்ண போறாங்க. ஒரே நிமிஷம், பார்லிமெண்டரி பார்ட்டி கூடி யுனானிமஸா எலெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி போட்டு தானே தலைவர் திரு இஷ்யூ இல்லைன்னா அந்த கூட்டம் ஏன் கூட்டல? முரளி மனோகர் ஜோஷி அவர்களையும் சந்தித்து பிரதமர் அவர்கள் ஆசி பெற்றிருக்கிறார்கள். அதனால நீங்க மிகப்பெரிய அளவுல பண்டித நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறை பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக இந்தியாவை ஒரு வலிமையான பாரதமாக, அமெரிக்காவை நம்புறது, பாகிஸ்தானை நம்புறது இப்பெல்லாம் நம்பாதீங்க. இந்தியாவை நம்புங்க. இந்தியா பொதுக்கூட்டத்துக்கு வச்சுங்க. பொதுக்கூட்டம் மேடைக்கு அதெல்லாம் வச்சுங்க. நம்ம சொல்றது ப்ரொசீஜர் படி நான் சொன்னது 100% ஃபேக்ட். அதை விட்டுருங்க. அதுக்கு நீங்க விருப்பப்படல விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், கன்சென்சஸ் சொன்னாங்கல்ல, கன்சென்சஸ் இப்போ இதுல வந்து யாரும் கெடுக்கிறதுக்கு ஆளே இல்ல, which means ஒருமித்த கருத்து. இதுல யாரும் குழப்பத்துக்கு இல்லன்னு சார் சொல்றாரு. நான் தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 2014 என்டிஏ கன்வீனரா இருக்காரு நிதிஷ்குமார். கண்டிப்பா நிதிஷ்குமார் வாஸ் கன்வீனர் ஆஃப் என்டிஏ. அப்போ மோடியை வந்து நீங்க பிரதமர் வேட்பாளரா அவர் கொண்டு வந்து பார்க்கும்போது அவர் வந்து எதிர்த்தார். திரு அத்வானி தான் இருக்கணும்னு சொன்னாரு. அவரை கைட்டி விட்டாங்க. என்டிஏ கன்வீனரே கைட்டி விட்டாங்க. அது நிதிஷ்குமார் தான் இருக்காரு இப்போ இந்த கூட்டணிக்குள்ள. உங்களுக்கு சொல்ல நான் சொல்லுங்க சார், உங்களுக்கு சொல்ல பொதுவா சொல்றேன். கொஞ்சம் வேகமா தான் சொல்றேன். நிதிஷ்குமார் ஏற்கனவே 2 முறை என்டிஏல இருந்து வெளியேறி வேற இந்தியா கூட்டணியில் போன 6 மாசத்துக்கு முன்னால இந்தியா கூட்டணியில அவர் கன்வீனரா இருக்க போறாருன்னு அறிவிப்பு அப்பதான் போறாரு. அதனால அவரு சாஸ்வதமான என்டிஏ 100% லாயலிஸ்ட் எல்லாம் கிடையாது. 2 முறை வெளியே வந்திருக்காரு. 2 முறை வெளியே போனாரு. 2 முறை வெளியே போனாரு. 2 முறை திரும்பி உள்ள வந்திருக்காரு. 2 முறை வெளியே போனாரு. 2 முறை உள்ள வந்திருக்காரு. ப்ளீஸ் அவாய்ட் கிராஸ் டாக். ப்ளீஸ் அவாய்ட் கிராஸ் டாக். ரெண்டாவது இல்ல, எனக்கு இருக்கிற நேரம் 1 நிமிஷம் தான். இதுல 2வது சந்திரபாபு நாயுடு. 1 நிமிஷம். சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே 2 முறை என்டிஏல வந்து அவரும் வெளியேறினவர் 2 முறை. 96 திரு வாஜ்பாய் அவர்கள் மெஜாரிட்டி இல்லைன்னா கூட ஆட்சி அமைக்க கோரினார். அப்போ சந்திரபாபு நாயுடு, ஜிகே மூப்பனார், டிஎம்கே, ஏஜிபி இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் மீ, மாற்று கட்சிகள் கூட்டணி அமைத்து அதுல முக்கியமான பங்கு நிறைவேற்றிய சந்திரபாபு நாயுடு. அதே போல 2019 தேர்தலுக்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் சார், டைம் முடிஞ்சது. எதிர்க்கட்சி தலைவர்லாம் ஒன்றாக கூட்டி இந்த எலெக்ஷன் கமிஷன் முறையெல்லாம் தப்பு, ஓட்டிங் மிஷின் தப்பு, irregularities எல்லாம் ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் போய் பிரசிடென்ட் போய் மகஜர் கொடுத்து தலைமை தாங்கினவர் திரு சந்திரபாபு நாயுடு. அவர் வந்து 2-3 முறை இப்போ சிஎம் இருக்கும்போது 2-3 மட்டும் 4-5 வாட்டி திரு மோடி பிரதமர் சந்தித்து ஸ்பெஷல் ஸ்கீம் கேட்டாரு. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் கேட்டாரு சந்திரபாபு நாயுடு. அவர் வந்து 4 முறை பிரதமரை பார்த்தோம், ஸ்பெஷல் ஸ்கீம் சாங்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி அவரும் இந்தியால இருந்து வெளியேறினாரு. சரி, இதுதான் வரலாறு. சரி, யாருமே இல்லைன்னா குழப்பத்தோட முழு வருவம் திரு நிதிஷ்குமார், குழப்பத்தோட முழு வருவம் திரு சந்திரபாபு நாயுடு. இவங்க தான் தெரியாது நான் என்ன செய்ய போறாங்க நான் சொல்லல சார். ஆனா குழப்பத்தோட முழு வடிவம் நிறைய கருத்து வைங்க. முருகானந்தம் நிறைய கருத்து. 1 நிமிஷம், ஒரே நிமிடம். நான் மொத்த விவாதத்திலையும் ரொம்ப கம்மியான நேரம் தான் பேசினேன். நான் கேட்டுட்டு இருக்க அளவுல சில விஷயங்களுக்கு நான் சொல்லிடணும். இப்ப கூட இவர் சொன்னாரு என்டிஏ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது. என்டிஏ எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு பேசுறது ஒரு ஆஃப்டர் இதுக்கு பின்னாடி பேசுறதுடைய மனநிலை என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கல. அதாவது ஓட்டு கவுண்டிங் போதே பேசினார் உங்க தலைவர். சும்மா பேசாதீங்க. ஓட்டு கவுண்டிங் போதே உங்க தலைவர் தான் ஆரம்பிச்சாரு. சும்மா இந்த பேசுற ஏன்டா வேணாம், அரசியல் வாண்ட பேசுங்க சரிங்களா? சும்மா தெரிஞ்சு பேசுங்க. உங்க தலைவர் ஓட்டு கவுண்டிங் போதே பேசினாரு சொல்றாங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், சும்மா பேசாதீங்க. ப்ளீஸ் யூஸ் கரெக்ட் லாங்குவேஜ். இல்லமா அவர்தான் பேசுறேன், நான் தான் பேசுறேன். நான் சொல்லவே கொஞ்சம் ஆவேசப்படாதீங்க. ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இல்ல மற்ற கட்சிகள்லாம் அதுல சேர போகுது, குரூப் கொடுக்காத மாதிரி சொல்லலாம். ஆனா கொஞ்சம்
நிமிஷம் சார், கொஞ்சம் இருங்க. ஆனா ஒரு நாள் எல்லாரும் பேசுறீங்க, எல்லாரும் பேசுறீங்க. ஐயா ஐயா கேளுங்க. காங்கிரஸ் கட்சியில தான் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஜெயிச்ச சுயேட்சை எம்எல்ஏ, சுயேட்சை எம்பி காங்கிரஸ் கட்சியில தான் கேட்டிருக்காரு. பிஜேபிலாம் போகல. நான் ஏதோ சொல்லிட்டேன் சொல்ல சேர போறாங்கன்னா அவர் சொல்ற மாதிரி மகாராஷ்டிரால இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பி போறது வர்றதை நான் குறை சொல்லல. சில கட்சிகள் வருவாங்க போவாங்கிறது பேசுறது, இது வரைக்கும் உங்களோட ஜனநாயகத்தை பத்தி பேசுறது வெறுமனே வாயில மட்டும்தாங்கிறதுக்கான வெளிப்பாடுதான் அது. உள்ள வந்து கட்சி ஓடலாம், நடத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் ஒட்டுமொத்த எக்கோ சேம்பர்லயும் இருக்கு. வெளிப்பாடுதான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள். அதுக்கான பதில மக்கள் அடுத்த தேர்தல் செய்ய போறாங்க. அதை பத்தி தேர்தலை ஒரே லைன் மைக் ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நான் ஒரே லைன் சொல்ல வரேன். ஒரே லைன் சொல்ல வரேன். ஒரே லைன் சொல்ல வரேன். தயவு செஞ்சு ஒரு லைன் அனுமதிங்க. இப்போ அதுல இருந்து இதுல வர போறாங்க இன்னும் கூட போகுதுன்னு சொன்னா, நேத்து ஒரு எம்பி 17 எம்பி தான் சார் இருக்காங்க. இந்த என்டிஏலயும் இந்தியா அலையன்ஸ் இல்லாதவங்க 17 எம்பி. சில கட்சிகளை சேர்ந்து மொத்தமா 10 பேர் 7 இண்டிபெண்டன்ட். அது ஒரு இண்டிபெண்டன்ட் இப்போ மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி 17 பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களும் குறுக்கிட்டாங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரு நிமிஷம் தான். அதுல ஒரு ஆள் வந்து இதுல சேர்ந்துட்டாரு. இதுல சேர போகுது யாருன்னா, யாராவது சிவசேனா யாராவது சொன்னா. ஆனா மகாராஷ்டிரால ஒரு எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த அஜித் பவார் குரூப்ல ஏற்கனவே பல பேர் சரத் பவாரோட கான்டாக்ட்ல இருக்கு. மறுபடியும் போலான்னு ஒரு பேச்சு மும்பைல நடைபெறுது. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே குரூப்பும் தாக்கரையும் மறுபடியும் ஒன்னா சேரலாமான்னு வந்து அந்த இன்டைரக்ட் டாக்ஸும் ஃபீலர்ஸும் நடந்துருக்கு. இந்த 2 குரூப் தான் இவங்க வந்து இதுக்குள்ள வந்து அடிஷனலா வந்து சரி இவங்க வந்து இதுல இருந்து வெளியே போய் மகாராஷ்டிரா விகாஸ் அகாடியில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு. அடுத்த சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரா கருத்து கணிப்பில் சொல்லுது. இந்த ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவாரும் ஆதரவா போக போறதா தகவல். நன்றி நன்றி. அத இரண்டாவது பேச வேண்டிய தகவல். இதுவரை நாம் நடந்த அரசை நடத்த பெரும்பான்மை விட கருத்தொற்றுமை போதுமா என்ற விவகாரத்தை நாம் பேசினோம். ஒரே செகண்ட் நான் முருகானந்த சொல்றேன். நான் என்னோட விருப்பத்தை சொல்லலைங்க. ஐயா இப்படி நடக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்னோட விருப்பம் எல்லாம் இல்ல. நமது நிகழ்ச்சிக்கு வந்து ரங்கராஜ் அவர்கள், செல்வம், முருகானந்தம் மற்றும் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.